எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம். மோவாபை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஐயோ, நேபோ பாழாக்கப்பட்டது, கீரியாத்தாயிம் வெட்கப்பட்டு பீடிக்கப்பட்டு போயிற்று, மிஸ்காப் வெட்கப்பட்டு கலங்கி போயிற்று. எஸ்போனை குறித்து மோவாபுக்கு இருந்த பெத்தரிக்கம் இனி இராது, அது ஒரு ஜாதியாய் இராதபடிக்கு அதை நிர்மூலமாக்குவேன் வாருங்கள் என்று அதற்கு விரோதமாக பொல்லாப்பை நினைத்திருக்கிறார்கள். மத்மேனே, நீயும் சங்காரமாவாய், பட்டயம் உன்னை தொடரும். பால் கடிப்பினாலும் பெரிய நொறுக்குதலினாலும் உண்டாகிற கூப்பிடுதலின் சத்தம் ஓரோனாயிமிலிருந்து கேட்கப்படும். மோவாப் நொறுங்குண்டது, அதிலுள்ள சிறுவர்கள் கூப்பிடும் சத்தம் கேட்கப்படுகிறது. லுகீத்துக்கு ஏறிப்போகிற வழியிலே அழுகையின் மேல் அழுகை எழும்பும். ஓரோனாயிமுக்கு இறங்கி போகிற வழியிலே நொறுக்குதல் செய்கிறதினால் உண்டாகிய கூக்குரலை சத்துருக்கள் கேட்கிறார்கள். உங்கள் பிராணன் தப்ப ஓடிப்போங்கள், வனாந்திரத்தில் உள்ள கரளையாய்ப் போன செடியைப் போல் இருப்பீர்கள். நீ உன் சம்பத்தையும் உன் பொக்கிஷங்களையும் நம்புகிறபடியினாலே நீயும் பிடிக்கப்படுவாய். அப்பொழுது கேமோஸ் சிறையாக்கப்பட்டு போம், அதன் ஆசாரியரும் பிரபுக்களும் ஏகமாய் சிறைப்பட்டு போவார்கள். பாழாக்குகிறவன் எல்லா பட்டணங்களின் மேலும் வருவான், ஒரு பட்டணமும் தப்பிப்போவதில்லை. பள்ளத்தாக்குகளும் கெட்டுப்போகும், சமனான பூமியும் அழிக்கப்படும் என்று கர்த்தர் சொன்னார். மோவாபுக்கு செட்டைகளை கொடுங்கள், அது பறந்து போகட்டும், அதன் பட்டணங்கள் குடிகளில்லாமல் பாழாய் போகும். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், இரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். மோவாப் தன் சிறு வயது முதல் சுகமாய் வாழ்ந்தது. அது ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரத்தில் வார்க்கப்படாமலும் அதன் வண்டல்களின் மேல் அசையாமலும் இருந்தது. அது சிறையிருப்புக்கு போனதில்லை, ஆதலால் அதன் ருசி அதில் நிலைத்திருந்தது, அதன் வாசனை வேறுபடவில்லை. ஆகையால் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது கவிழ்த்து போடுகிறவர்களை அதற்கு அனுப்புவேன். அவர்கள் அதை கவிழ்த்து அதன் பாத்திரங்களை வெறுமையாக்கி அதன் ஜாடிகளை உடைத்து போடுவார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் சந்ததி தங்கள் நம்பிக்கையான பெத்தேலாலே வெட்கப்பட்டது போல மோவாப் கேமோஷாலே வெட்கப்படும். நாங்கள் பராக்கிரமசாலிகள் என்றும் நாங்கள் யுத்த சன்னத்தர் என்றும் நீங்கள் சொல்லுகிறதென்ன? மோவாப் அழிந்தது, அதன் பட்டணங்கள் எரிந்து போயின, அதன் திறமையுள்ள வாலிபர் கொலைகளத்துக்கு இறங்குகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள ராஜா சொல்லுகிறார். மோவாபின் ஆபத்து வர சமீபமாயிருக்கிறது, அதன் தீங்கு மிகவும் தீவிரித்து வருகிறது. அதன் சுற்றுப்புறத்தாரும் அதன் பெயரை அறிந்தவர்களுமாகி நீங்கள் எல்லாரும் அதற்காக அங்கலாய்த்துக் கொள்ளுங்கள். பலனான தடியும் அலங்காரமான கோலும் எப்படி உடைந்ததென்று சொல்லுங்கள். தீபோன் பட்டணவாசியான குமாரத்தியே, நீ உன் மகிமையை விட்டிறங்கி தாகத்தோடே உட்கார்ந்திரு. மோவாபை பாழாக்குகிறவன் உனக்கு விரோதமாய் வந்து உன் அரண்களை அழித்து போடுவான். ஆரோவேரில் குடியிருக்கிறவளே, நீ வழியிலே நின்று பார்த்து கொண்டிரு. நடந்ததென்னவென்று ஓடி வருகிறவனையும் தப்பி வருகிறவனையும் கேள். மோவாப் முறிய அடிக்கப்பட்டபடியினால் கலங்கி போயிற்று. அலறி கூப்பிடுங்கள். மோவாப் பாழாக்கப்பட்டதென்று அர்னோனில் அறிவியுங்கள். சமனான பூமி ஆகிய ஓலோனின் மேலும் யாத்சாவின் மேலும் மேப்காத்தின் மேலும் தீபோனின் மேலும் நேபோவின் மேலும் பெத்திப்லா தாயீமின் மேலும் கீரியா தாயீமின் மேலும் பெத்கமூலின் மேலும் பெத்மேயோனின் மேலும் கீரியோத்தின் மேலும் போஸ்ராவின் மேலும் மோவாப் தேசத்திலே தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிற எல்லா பட்டணங்களின் மேலும் நியாய தீர்ப்பு வரும். மோவாப்பின் கொம்பு வெட்டுண்டது, அவன் புயம் முறிக்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவனை வெறிகொள்ள செய்யுங்கள். கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினான். மோவாப் தான் வாந்தி பண்ணி அதிலே பொருளுவான், அவன் பரியாசத்துக்கிடமாவான். இஸ்ரவேல் உனக்கு பரியாசமாயிருந்தான் அல்லவோ? அவன் திருடருக்குள் கண்டுபிடிக்கப்பட்டானோ? நீ அவனை குறித்து பேசுகிற போதெல்லாம் தலையை துலுக்குகிறாயே. மோவாப் தேசத்தின் குடிகளே, நீங்கள் பட்டணங்களை விட்டு போய் கண்மலையில் தங்கி குகையின் வாய் ஓரங்களில் கூடு கட்டுகிற புறாவுக்கு ஒப்பாயிருங்கள். அவன் மெத்த பெருமைக்காரன். மோவாப்பின் பெருமையையும் அவன் மேட்டிமையையும் அவன் அகந்தையையும் அவன் பெத்தரிக்கத்தையும் அவன் இருதயத்தின் மேட்டிமையையும் குறித்து கேட்டேன். அவன் மூர்க்கத்தை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி ஆகாது, அவன் வீம்பு செல்லாது என்கிறார். ஆகையால் மோவாப்பி நிமித்தம் நான் அலறி மோவாப் தேசம் அனைத்து நிமித்தமும் கூக்குரலிடுவேன். கீராரேஸ் மனுஷரின் நிமித்தம் பெருமூச்சு விடப்படும். சிப்மா ஊரின் திராட்சை செடியே, யாசேருக்காக நான் அழுதது போல உனக்காகவும் அழுவேன். உன் குடிகள் கடலை கடந்து போயின, அவைகள் யாசேர் கடல் மட்டும் போய் எட்டின. பாழாக்குகிறவன் உன் வசந்த காலத்து பழங்களின் மேலும் உன் திராட்சை பழ அறுப்பின் மேலும் விழுந்தான். பயிர்வெளியிலும் மோவாப் தேசத்திலும் இருந்து சந்தோஷமும் களிப்பும் நீங்கி போயிற்று. திராட்சரசம் ஆலைகளிலிருந்து பொழிகிறதை ஓய பண்ணினேன். ஆலையை மிதிக்கிறவர்களின் பாடல் இல்லை, அது ஆரவார
ஆரவாரமே அல்லாமல் ஆலை மிதிக்கும் பாடல் அல்ல. எஸ்போன் துவக்கி இலேயாலே மட்டும் யாகாஸ் வரைக்கும் உண்டாகும் கூக்குரலின் நிமித்தம் அவர்கள் 3 வயது கடாரியைப் போல் சோவார் துவக்கி ஓரோனாயிம் மட்டும் சத்தமிடுவார்கள். நிம்ரீமின் ஜலங்களும் வற்றி போகும். மோவாப் தேசத்து மேடைகளில் பலியிடுகிறவனையும் தன் தேவர்களுக்கு தூபம் காட்டுகிறவனையும் ஓயப் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் மோவாப்பு நிமித்தம் என் இருதயம் நாகசுரம் போல் துயரமாய் துணிக்கும். கீராரேஸ் மனுஷரின் நிமித்தமும் என் இருதயம் நாகசுரம் போல் துயரமாய் துணிக்கும். அவர்கள் சம்பாதித்த ஐசுவரியம் அழிந்து போகிறபடியினால் அப்படி துணிக்கும். தலைகளெல்லாம் மொட்டையிடப்பட்டும் தாடிகளெல்லாம் கத்திரிக்கப்பட்டும் இருக்கும். கைகளில் எல்லாம் கீறுதல்களும் அறைகளில் இரட்டுடுப்பும் உண்டு. மோவாப்பின் சகல வீடுகளின் மேலும் அதன் தெருக்களிலேயும் ஏக புலம்பல் உண்டாகும். ஒருவரும் விரும்பப்படாத பாத்திரம் போல மோவாபை உடைத்து போட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோவாப் எவ்வளவாய் முறிந்து போயிற்றென்று அலறுகிறார். அது முதுகை காட்டி எவ்வளவாய் வெட்கப்படும். இப்படி மோவாப் தன் சுற்றுப்புறத்தார் அனைவருக்கும் பரியாசமும் திகைப்புமாயிருக்கும். இதோ ஒருவன் கழுகை போல் பறந்து வந்து மோவாப்பின் மேல் தன் செட்டைகளை விரிப்பான். கீரியோத் பிடிக்கப்படும், கோட்டைகள் கைவசமாகும். அந்நாளிலே மோவாப்பின் பராக்கிரமசாலிகளுடைய இருதயம் பிரசவ வேதனை படுகிற ஸ்திரீயின் இருதயம் போல இருக்கும். மோவாப் கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினபடியால் அது ஒரு ஜனமாய் இராதபடிக்கு அழிக்கப்படும். மோவாப் தேசத்தின் குடியானவனே, திகிலும் படுகுழியும் கண்ணியும் உன்மேல் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திகிலுக்கு விலக ஓடுகிறவன் படுகுழியிலே விழுவான். படுகுழியிலிருந்து ஏறுகிறவனோ கண்ணியிலே பிடிபடுவான். அவர்கள் விசாரிக்கப்படும் வருஷத்தை அதின் மேல், அதாவது மோவாப்பின் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வல்லடிக்கு தப்ப ஓடி போகிறவர்கள் எஸ்போனின் நிழலில் தரித்து நின்றார்கள். ஆனாலும் நெருப்பு எஸ்போனிலும் அக்னி ஜுவாலை சீகோன் நடுவிலும் இருந்து புறப்பட்டு மோவாப் தேசத்தின் எல்லைகளையும் கலகஞ்செய்கிறவர்களின் உச்சந்தலையையும் பட்சிக்கும். மோவாபே, உனக்கு ஐயோ! கேமோஷ் விக்கிரகத்தை அடுத்த ஜனம் அழியும். உன் குமாரரும் சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள், உன் குமாரத்திகளும் சிறைப்பிடிக்கப்பட்டு போகிறார்கள். ஆனாலும் கடைசி நாட்களில் மோவாபின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோவாபின் மேல் வரும் நியாய தீர்ப்பின் செய்தி இத்தோடே முடிந்தது என்பதே. ஆமென்.